Hi all, welcome to Vishine Academy. So நம்ம வந்துட்டு RRB NTPC Graduate 2025ல கேட்ட questions தான் பார்த்துட்டு வரோம். அதுல நம்பர் சிஸ்டம்ல simplification நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட continuation தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So already வந்துட்டு simplificationல இருந்து 20 question பார்த்திருக்கோம். இப்போ இந்த வீடியோல நம்ம 21ல இருந்து வித்தியாசமான டைப் questionsலாம் வந்துட்டு பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். 21st question. So 24 into 6. So இது வந்து bracketல இருக்கா. So 24 into 6 வந்து பண்ணீங்கன்னா 4 times 24 to 144. Okay. Into. Next இது ரெண்டு divisionல இருக்கா. 2 cancel ஆயிருச்சுன்னா 1. Into. இன்னொரு bracketல 18. இதுவும் cancel ஆயிருச்சுன்னா 6. Minus 6. Okay. So 144 into 1 into 18ல 6 போயிடுச்சுன்னா 12. Again எல்லாமே into. So 144 into 12. So 144 into 10 வந்து 1440. 2 times வந்து 8 8 2. So 8 2 1 7 1. Answer வந்து 1728. Option D தான் வந்துட்டு answer. So next question. So 72 divided by 18 into 3 square வந்து 9 minus 21 into 12 divided by 3 plus 12. இதோட வேல்யூவை zன்னு சொல்றாங்க. அந்த z கண்டுபிடிக்க சொல்றாங்க. So இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 9 டேபிள்ல 9 2s வந்து 18. 8 times வந்து 72. Again 2 1s 2 4s. அப்போ மீதி என்ன இருக்கு? 4 into 9 minus இது ரெண்டும் multiplication இருக்கு. அப்போ 3 1s 3 7s வந்து 21. 7 into 12 வந்து 84 plus 12. So next பார்த்தீங்கன்னா இங்க வந்து multiplication இருக்கு. So 4 9s வந்து 36 minus 84 plus 12. இப்போ plus எல்லாம் ஒரு சைடு ஒண்ணா எழுதிக்கோங்க. 36க்கு முன்னாடி plus இருக்கு, 12க்கு முன்னாடி plus இருக்கு. அப்போ plus 12 minus 84. So plus ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 48 minus 84. So minus வந்து ஆன்சர் வரும். ஏன்னா greater symbol வந்து minus. So 80ல 40 போயிடுச்சுன்னா 40, 40ல 8 போயிடுச்சுன்னா 32, 32 plus 4 வந்து 36. So answer வந்து minus 36. Option D தான் வந்துட்டு answer. So next question. So 2 by 9 அது ஒன்றும் பண்ண முடியாது. Into 27 by 10 plus இதை சால்வ் பண்ணுவோம். 5 5s வந்து 25. 25ல 6 போயிடுச்சுன்னா minus 19 by 5 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ 1 time 5 times 1 time இது 3 time. அப்போ 3 by 5 இங்க plus into minus minus 19 by 5. denominator சேமா இருக்கு. அப்போ numerator மட்டும் இது பண்ணா போறோம். அப்போ 3 minus 19 by 5. answer வந்து minus 16 by 5. so answer option B. so next question இதை சால்வ் பண்ண சொல்றாங்க. எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க ரூட்ல இருந்து நீங்க சால்வ் பண்ணிட்டே வரணும். so root of 385 plus root of 213 plus root of 144 வந்து 12. so next அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. root of 385 plus root of 5 2 2. so 225 இருக்கு. so 225 எதோட ரூட்? 15 ஓட ரூட். so 385 plus அப்ப இது எப்படி எழுதலாம்? 15 ன்னு எழுதலாம். அகைன் இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரூட் 0 1 0 1 400. so 400 ரூட்ல இருந்து எடுத்தா 20. so option B தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். so next question இதை வந்து சால்வ் பண்ணணும். so that is equal to 7 square வந்து 49, 7 cube வந்து 49 into 7 இல்லைனா 343 நீங்க எழுதணும். இங்க ரூட்ல இருந்து 49 வெளியே எடுத்தா 7. அடுத்து 2401. so 2401 அப்படிங்கிறது 7 டேபிள்ல தான் வரணும். ஏன்னா எல்லாமே 7 இருக்குல்ல. so 7ல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 7 7 3s வந்து 21, ரிமைனிங் வந்து 3 இருக்கு. 7 4s 28, ரிமைனிங் 2 இருக்கு. 7 3s வந்து 21. again 7
7 4s are அடுத்து 7 9s are அடுத்து 7 7 அப்ப எப்படி இருக்கு 7 பவர் 4 ரூட்டுக்குள்ள இருக்கு ரூட்ல இருந்து வெளியே வந்தா 7 ஸ்கொயர் தான் வந்துட்டு வரும் so 49 into 49 into 7 divided by 7 square வந்து 49 so 49 49 7 7 remaining என்ன இருக்கு 49 so option B answer வந்து 49 so option B தான் வந்துட்டு இதுக்கு answer so next so இந்த questionல வந்துட்டு எப்படி வரும்னா 17 into 3 divided by 7 divided by 7 into 18 minus 14 divided by 2 அப்படின்னு இருக்கும் ஸோ கொஸ்டின்ல லேசா மிஸ்டேக் இருக்கு ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம் ஸோ இது நீங்கள் பண்ணீங்கன்னா 1 2 51 வந்துட்டு வரும் டிவைடட் பை அடுத்து 7 divided by 7 அப்படியே வச்சுக்கோங்க இன்டூ இதுக்குள்ளே வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7 சொல்லிட்டு வரும் ஏன்னா 2 7s are வந்து 14 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 18 minus 7 வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அடுத்து 51 divided by 7 divided by 7 into 18ல 7 போயிடுச்சுன்னா 11 so next 51 இது வந்து bracketல இருந்துச்சு அப்போ divided by 7 divided by 7 into 11 அப்போ இதுவும் வந்து cancel ஆயிடும் அப்போ மீதி 51 divided by 1 by 11 அப்படின்னு இருக்கும் ஸோ அப்போ 51 into 11 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ 51ஐயும் 11ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 51 51 ஆன்சர் 561 ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர் ஓகே ஸோ இங்கே வந்து இது வந்து டிவிஷன் இது வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராக்கெட்டில் இருக்கு அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் இங்கே வந்து டிவைட் வந்து பண்ணணும் ஏன்னா இது வந்து ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு இன்டூ 11 வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா டினாமினேட்டருக்கு போய்டும் இங்கே ஆன்சர் ஸோ அதனால இந்த இடத்துல இது வந்து மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 43 + 2 + 55 - 28 divided by 7 divided by 3 so 43 55 minus 7 ones are 7 fours are so 4 அதுக்கப்புறம் தான் இங்க 3 ஆல டிவைட் வந்து பண்ணணும் that is equal to 43 plus 2 bracketல 51 இருக்கும் divided by 3 so again 43 plus 2 divide பண்ணீங்கன்னா 1 time அப்புறம் 7 times so 17 வந்துட்டு இருக்கும் so 43 plus 19 next 2 1 62 so answer வந்து option C so next question so 50 divided by 3 into 8 by 6 off na already சொல்லிட்டேன் into so 6 by 6 so first off proceed பண்ணிடுங்க 6 6 cancel ஆயிட்டா 1 next இந்த multiplication 3 1s are 3 2s are 2 1s are 2 4s are இப்போ answer 50 divided by 4 ன்னு இருக்கும் so 50யும் நீங்க 4யும் divide பண்ணீங்கன்னா 2 table 2 times 25 times answer என்னது 25 by 2 option B தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர் next question 81 divided by 21 plus 9 into 5 minus 7 வந்து minus 2 okay again 81 divided by 21 minus into plus வந்து minus 9 2s are வந்து 18 again 81 divided by so 21 ல 18 போயிடுச்சுன்னா 3 81 3 ஆல divide பண்ணா 3 1s are 3 2s are 6 remaining to 7 so answer வந்து 27 so option A தான் வந்து இதுக்கு answer so next question so 36 இதுவும் வந்து 4 times வந்து போயிடுமா so 4
into bracketல இருக்கும்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 8 plus 99. so first வந்து இதை proceed பண்ணுங்க. so 6 4s வந்து 24, remainder 2 வந்து இருக்கு. 4 8s வந்து 32, 33, 34 plus 99. so 3 1 4 1 4 443. answer option D. so next question, 30 minus 30 இங்க ஒரு flower bracketல மறுபடியும் 30 minus 30 minus 30 into 3 வந்து 90. அடுத்து 30 minus 30 minus 30 இங்க பண்ணீங்கன்னா minus 60 வரும், minus into minus plus 60. அடுத்து again 30 minus 30 minus இது ரெண்டும் பண்ணீங்கன்னா plus into minus 90. again 30 இங்க ஒரு minus 60 வரும், minus into minus plus 60. so is equal to 90. so answer வந்து option A. so next question, so இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் தான் நான் முதல்ல இருந்து வந்துட்டு பிரிச்சு வந்துட்டு பண்ணேன். so இதை 909 அப்படின்னு பண்றதுக்கு இதை எப்படி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 900 plus 9 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 891 900 கூடயும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும், 9 ஓடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 டைம்ஸ் பண்ணும்போது 9 9 9s 81 8 9 8s 72 plus 8 வந்து 80. ஸோ இங்கே ஒரு 2 0 வந்துடும். அகெயின் நீங்கள் இந்த நம்பரை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 9 1 9 9 0 8. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளை வந்து நார்மல் மெத்தடில் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், 82வையும் 111 நம்ம பண்ண போகிறோம். எய்தர் 82வை என்னன்னு பிரிங்கன்னா 80 plus 2ன்னு பிரிச்சுட்டு அது கூட 111 நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா என்ன வரும், 111 into 8 வந்து 888 ஒரு 0 வந்துட்டு இருக்கும். இது into 2 பண்ணீங்கன்னா 222. ஸோ 20119. ஸோ 9102 ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் சிஸ்டம்ல இருந்து இன்னும் நம்பர்ஸ் பேஸ்டாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது ரிலேட்டடான வீடியோவை அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு பாருங்க, NTPCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.